வெல்கம் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு 14 சீப் கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு 15-16 சீப் கோட் இருக்கிற மாதிரி ஏதோ இது வீடியோ போட்டிருந்தேன். அதோட கண்டினியூட்டி தான் இது. கார் போட்டுரும். ஏன்னா இந்த சீப் கோடு எனக்கு நான் ஒர்க் பண்ண எனக்கு வந்ததுனால நான் உங்களுக்கு கேட்டுருக்கேன். எனக்கு வரலன்னா நான் அந்த சீப் கோடு உங்கள்கிட்ட எடுத்துகிட்டே வர மாட்டேன். ரைட்டு, நம்ம வழக்கமாக நம்ம இடத்துக்கு வந்துட்டு இறங்கிடுவோம். அப்படியே ஒரு இப்படி எடுத்து நம்மளுக்கு சேர்ந்து கழுத்து குறைஞ்சிச்சு. சரி கைஸ், ஃபஸ்ட்டு சீப் கோடு நம்ம போட்டுருவோம். 88011 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டு வண்டி ஒரு பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறதுன்னா, அடுத்து இதில் போய் ஆர்ஜி டூல்ஸில் போயிட்டு வெறும் புல்லு மட்டும் போடணும். வெறும் புல்லுன்னு மட்டும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாடு மட்டும் தனியாக வரும். இப்போ எனக்கு நான் 2 சீப் கோட் சொல்லியிருக்கேன்னா இருங்களேன். இது ஒரு கார் மணி தான். அந்த மாடு பார்க்க உயிரோட இருக்கிற மணி தானே இருக்குது. பாருங்களேன், பாருங்கள் அவங்க எப்படி தீ எறியுது பாருங்கள் மாட்டிலேருந்து. அது இன்னும் அப்படியே நேராக தான் நிற்கிது. இருங்க, இப்போ ஏற முடியுதா இல்லையா பார்ப்போமா. அதில் இல்லை, ஏற முடியல. கார் வெடிச்சு அதை நம்ம செதறிடுச்சு. சரி, ரைட்டு, இதாங்க தள்ளி விட்டுரும். அடுத்த கார் இங்கிட்ட எதுக்கு வராங்க? ஓடு, அங்கிட்டு ஓடுதான் பாருங்களேன். சரி, இங்கிட்ட ஒரு புல் கொண்டு வந்துடும். அடுத்து இங்கிட்ட ஒரு புல் அப்படியே வர போயிருங்களேன். அடுத்த சீப் கோடு கைஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள். அடுத்த ஒரு சீப் கோடு 320 அப்படின்ற ஒரு சீப் கோடு. உங்களுக்கு இது என்னது சூப்பர் ஜெட் பார்க் என்னமோ போட்டிருக்க. அந்த இது உங்களுக்கு இது மேலே இது பறக்கும். இந்த பார்த்தீங்களா பறக்குதா? அப்படியே கீழே இறக்கிடும். அடுத்து ரெண்டாவது இதுலேயே இன்னொன்று. அதில் அப்படியே 330 அப்படின்னு போட்டிங்க. ஐயோ, 33 போடுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் இதில் இது மணி அதில் இது ரெண்டாவது மாட வெர்ஷன் அது. அதுக்கப்புறம் அடுத்த சீப் கோடு 09090. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மான்ஸ்டர் ட்ரக் வந்திருக்கு. அதுக்கடுத்த சீப் கோடு 061. போட்டோம்னா ஹாட் ஏர் பலூன் வந்திருக்கு. அடுத்த சீப் கோடு. அடுத்த ஸ்லீப் கோடு இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் வெதர் கண்டிஷன் மாதிரி சன் சேஞ்சுன்னு போட்டு பயங்கரமான வீடியோ இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 4 சீப் கோடு ஆர்ஜி டூல்ஸில் தான் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டால் 1 அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துக்கோங்க, பிரியாணி கடையா? வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டால் யார் ஸ்டால் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா பானிபூரி. அதுக்கடுத்து அப்படி அடுத்து ஸ்டால் 3 அது பேர் என்னது? ஜூஸ் கடை, ஐஸ்கிரீம், ஜூஸு, ஐஸ்கிரீம், ஐஸ் கோலா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் ஸ்டால் 4. ஸ்டால் 4ன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, டீ கடை வருது.
கிட்டத்தட்ட இந்த ஸ்டால் 1 வந்து ஸ்டால் 4 வரைக்கும் இத்தனை கடைகள் வருது. வந்து பிரியாணி கடை, 2வது பானிபூரி, அதுக்கப்புறம் ஐஸ் கோலா, அந்த என்னது ஐஸ் கட்டி மேலே க்ரீம் ஊற்றி தருவாங்களே அந்த இது, அதுக்கப்புறம் டீ கடை. அதுக்கடுத்து சீப் கோர்ஸ் வந்து அதுக்கடுத்து வந்து இந்த இது அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ஒன்று இருக்கும், அது 1 2 3 4 5. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இருக்கா இது பார்த்து புதுசாக இருக்குது. அதுக்கடுத்த சீப் கோடு வந்து 38 35. இந்த சீப் கோடு இதில் வந்து இந்த கார் ஒன்று கிடைக்கும். கார் உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கா, இந்த காரோட சீப் கோடு இது. அதுக்கடுத்து வந்து போலீஸ் ஹெலிகாப்டரோடது வருதான்னு பார்த்துக்கங்க, போலீஸ் ஹெலிகாப்டர். அதுக்கடுத்து அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 14 சிப் கோடு வந்து நான் போட்டேன். ஓகே கைஸ், சொல்ல மறந்துட்டேன், பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் அடுத்து வந்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். மறு சிப் கோடு போடவா இல்லை இருங்களேன் ஒரு நிமிஷம். அப்படியே வெளியில் வந்து இந்த இடத்துல சேலஞ்ச் இதில் வந்து காட்ஸிலா போட்டேன். இப்போ வந்து ஹாரர் மோட், சிட்டி V1 இருக்குது, கேம் ரைடுன்னு ஒரு மோட் இருக்குது. அடுத்து எது போடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.